கதை நல்லவர். தேவ கிருபையினாலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். கடந்த வாரம் நல்ல சாட்சிகள், 3 சாட்சிகள் நாம் கேட்டோம். அருமையான மகள் ஜெனி சொன்ன வண்ணமாக மேற்றூரில் இந்த ஒரு நாள் கருத்தரங்கு, இயேசு மரித்தது புனித வெள்ளியா நிசான் 14 ஒரு ஐ ஓப்பனிங் கான்ஃபரன்ஸாக, அநேகருடைய இருதயத்தை உலுக்கின ஒரு கான்ஃபரன்ஸாக கர்த்தர் மாற்றினார். அதில் முதல் பகுதி இரத்தத்தை குறித்து பேசின சத்தியம். அநேகர் இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, பாஸ்டர் அன்னையிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், அந்த இரத்தத்தோட வல்லமை. இவ்வளோ நாள் அந்த தெளிக்கப்படுற ரத்தத்துக்கு என்ன அர்த்தம், அந்த சிந்தப்படுற ரத்தத்துக்கு என்ன அர்த்தம், பூசப்படுற ரத்தத்துக்கு என்ன அர்த்தம், இதுவே எங்களுக்கு தெரியாமல் இருந்தோம். ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ விளக்கம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. இன்றைக்கும் வரைக்கும் அநேகர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஓசனா சபையினுடைய யூடியூப் சேனலில் அது இருக்கிறது. ஏறக்குறைய 600க்கு மேற்பட்ட ஜனங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. இந்த வாரத்தில் குறைந்தது ஒரு 1000 பேருக்கு மேலே அதை பார்ப்பாங்க அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு புரட்சின்னு தான் நம்ம சொல்லணும். யாருமே இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்துலாம் என்ன பண்ண மாட்டாங்க, செய்கிறதில்ல. ஆனால் பாஸ்டர் லிவிங்ஸ்டன் ஐயா இது எப்படியாவது நம்ம சபையில் வைக்கணும்னு அவங்க கேட்டுக்கொண்டதுனால கடந்த வருடம் 2 வருடம் முதுகுலத்தூரில் யாபேஸ் பாஸ்டர் சர்ச்சில் தேவ சபையில் தான் இதை நடத்தினோம். லிவி பாஸ்டர் அங்கே வந்து பார்த்துட்டு எங்கள் சபையில் அடுத்த வருஷம் வைத்தே ஆகணும்னு சொன்னாங்க. அதில் தான் இந்த வருஷம் நடத்தினோம். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு நிறைவை அவர் நாமத்துக்கு மகிமை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளைக்கு பரமக்குடியில் ஒரு கல்யாணம் போய் நடத்தி வைக்கணும், அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் மயிலாடுதுறை கிளாஸ் இருக்குது, தரங்கம்பாடி மயிலாடுதுறை 2 இடத்துலையும் கிளாஸ் இருக்குது. முடிச்சுட்டு அடுத்த நாள் MTH கிளாஸ் இருக்குது. மாலையில் துறையூர் ஆராதனை இருக்கிறது. அதுக்கடுத்த நாள் எலெக்ஷன், அதுக்காக ஜெபிங்க. யாருக்கு ஓட்டு போகணுன்னு நான் சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டிய அவசியம். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஆண்டோட்ட கேட்டு செய்யுங்க, யார்கிட்டையும் கேட்கணும் அவசியம் இல்லை, கர்த்தர்கிட்ட கேட்டு செய்யுங்க. ஏன்னா ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் அப்படின்றது இப்போ கிடையாது, அது இனி வரப்போகுது. இதெல்லாமே உலக ராஜ்யம். இந்த உலக ராஜ்யம் பிசாசுக்குள்ளே கிடக்கிறது. இந்த உலகத்தின் அதிகாரி பிசாசு தான். அதனால் தான் யார் ஜெயித்து வந்தாலுமே நம்ம எதிர்பார்க்குற நீதியோ நியாயமோ நன்மையோ கண்டிப்பாக வராது. சரிங்களா? இது கொஞ்சம் நஞ்சம் கிடைக்கும். ஒரே ஒருவர் ஆட்சி செய்வார் ஆயரோட அரசாட்சியில். அன்னைக்கு ஆண்டவருடைய ஆட்சியில் தான் நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நீதி நியாயம் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அது வரைக்கும் இது ஒரு போராட்டம் தான். நீங்கள் யாரை செலக்ட் பண்ணாலும் நல்லவங்க கிடையாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதா? ஆனால் வேறு வழியில் போட்டு தான் ஆகணும். அதனால் யாருக்கு போகணுன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. மதுரையில் ஊழியங்கள் இருக்குது இந்த வாரம், வெள்ளி சனி ஞாயிறில், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். இன்னைக்கு காலையில் புள்ளம்பாடி போகும்போது ஒரு சின்ன விபத்து. காலையில் செய்தி கொடுக்க நேரம் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் வேகமாக போய் டைமுக்கு போகணுன்னு போனேன். ஒரு இடத்துல திரும்ப ஸ்கிட் ஆகி வண்டியிலேருந்து கீழே விழுந்ததில் சரியான அடி. அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கையிலேருந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருந்தது. உடனே டாக்டர்கிட்ட போனோன்னாங்க, இல்லை செய்தி முடிச்சுட்டு தான் இதுவான வலியை பொறுத்து கொண்டே காலையில் 1 மணி நேரம் செய்தி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனேன். கர்த்தர் பலப்படுத்தினார். நிறைய போராட்டங்கள், ஒவ்வொருத்தருக்கும் போராட்டங்கள் இருக்குது. ஒரு பிரதர் சொன்னாங்க, அருதாஸ் சொன்னாங்க, பாச உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்னு ஆண்டவர் உணர்த்தினார். ஏன்னா நீங்கள் நிறைய ரிவைவலை உண்டு பண்ணுறீங்க, சத்தியத்தினால புரட்சியை உண்டு பண்ணுறீங்க. இது பிசாசுக்கு ஒரு பக்கம் எரிச்சலாக இருக்குது. அதனால் இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி தான் நாங்களாம் உங்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். அதனால் கர்த்தர் பெரிய தீங்குலேருந்து காப்பாற்றினார். விழுந்த அந்த வேகத்துக்கு ஹெல்மெட் இல்லைன்னா மண்டை இன்னைக்கு கண்டிப்பாக பெரிய காயம் ஏற்பட்டுரும். ஆண்டு கிருபையாக காத்தார். வரும்போது தான் ஜெயக்குமார் பிரதர்னு சொன்னாங்க, போன வாரம் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட். அப்பா ஜெயராஜ் பிரதருக்கு அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் அடிபட்டது. ஏன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா புரியுதா? சத்தியத்துக்குள்ளே வர வர போராட்டம்
வரும். ஆனால் நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. முன் வச்ச காலை பின் வைக்கவே கூடாது. தொடர்ந்து முன்னேற கர்த்தர் பலப்படுத்துவார். நல்ல சாட்சி ஸ்ரீபா சொன்னது பயங்கரமான ஒரு சாட்சி. மகள் இருதயம் நொறுங்கி இருக்கும்போது இப்படி ஒரு ஊழியத்தை செய்ய முடியுமா? என் வாழ்க்கையே சின்ன பண்ணமாக இருக்குது, இன்னொருத்தர் வாழ்க்கைக்கா நான் பரிதாபப்படலாமா? அதாங்க கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அதனால் என்ன ஆகுது? யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். அதனால் ஷீபாவின் சிறையிருப்பு நிச்சயமாய் திருப்பப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இஸ்ரேல்கிட்ட நேத்தா மெசேஜ் அனுப்பினேன். சில பதில்கள் கொடுத்துருக்கிறாப்புல. கர்த்தர் சந்திப்பாருன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அதில் மகன் சீக்கிரமாய் கர்த்தர் கொண்டு வருவார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பாசமா நகோமி பாசமாவுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. ஷிபாவுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. குடும்பமாய் கட்டப்படுவாங்க. அதில் தான் திருமணம்னு வரும்போது நான் அதிகமாக கொடுக்குற ஆலோசனை தான். திருமணம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த உறவு நாம எல்லா சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து ஒருவரை மன்னித்து சகித்து வாழ்கிறதான் வாழ்க்கை. பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. பிரச்சனை எல்லா வீட்லேயும் இருக்கும். இன்னொரு குடும்பத்தை பற்றி நான் சொன்னேன்னா அழுதுருவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த குடும்பத்திலேயே அந்த நபர் அவ்வளோ சகிச்சுட்டு போகிறாப்புல பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மனவேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சகிப்பை பார்க்கும்போது பரவாயில்ல, கிறிஸ்து இவ்வளோ தூரம் இருதயத்தில் கிரியை செய்கிறார் அப்படின்றது தோணுது. இப்படிலாம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த சகிப்புத்தன்மை தான் நம்மளை எந்த சூழ்நிலையும் விடாமல் தாங்கும். ஒரு பாரத்தை ஒருவர் சுமப்பது தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன்று பிடிக்கலன்னா உடனே தூக்கி போடுறதா இல்லையே. அதனால் தான் திருமணங்களுக்கு நான் அவ்வளோ ஆலோசனை கொடுக்குறேன். இமானுவேல் மார்ஷியாவுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கேன், எப்படி இருக்கணும் உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த பிள்ளைகள் திருமண காரியங்களை காமிச்சுப்பீங்க. பிரிட்டோ ஆலினுக்கும் நான் ஆலோசனைகள் கொடுத்துருக்குறேன். தொடர்ந்து இன்னும் கொடுக்கணும். ஜெபிப்போம். எல்லா காரியங்களும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆவியின் உதவியோடு நாம் கடந்து செல்வோம். ஜெகனா சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகள் வாழ்க்கையிலையும் குடும்பத்தில் தான் விரிசல் வர மாதிரி வந்தது. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டார். ஏன்னா ஜெகனா சிறு வயதுலேருந்தே சத்தியத்தில் வளர்ந்ததுனால, சொன்ன உடனே அந்த சத்தியத்தை கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருந்ததுனால மௌரிஸ், ஜெகனா இவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அடுத்த ஒரு மைல்கல்லுக்கு கொண்டு போகிறார். அதனால் தொடர்ந்து அவங்க குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திருப்பி இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆவியின் உதவியோடு கடந்து செல்கிறோம். நல்ல ஆவியானவர் இந்த மாலை வேளையிலும் நம்ம ஒவ்வொருவரையும் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் பூரணம் என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து ஒரு சத்தியத்தை தியானித்து வருகிறோம். ரட்சிப்பின் பூரணம். அதுக்கு அடிப்படையாக ஒரு வசனத்தை நாம், ஒரு செயின் லிங்க் வசனத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ரோமருக்கு எழுதின பவுலுடைய நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த அந்த 29-30 வசனங்களில் ஒரு நல்ல ரட்சிப்பின் தங்க சங்கிலி என்று அழைக்கப்படுகிற இந்த 2 வசனத்தை வைத்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம பெற்றுக்கொண்ட அந்த கடந்த கால ரட்சிப்பு எப்படி கிடைத்தது என்பதை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ருசி பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் இப்போ தான் அதை விளங்குகிறோம் எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதில் முதலாவது பிதாவாகிய தேவனுடைய முன்னறிதல் என்னன்னு பார்த்தோம். இரண்டாவது இயேசுவை குறித்து அவரை போல மாறக்கூடிய பிதாவினுடைய முன்குறித்தலை பார்த்தோம். அவர் முன்குறித்திருக்கிறார் யாரை போல மாற? இயேசுவை போல் மாற. அப்படி மாறுறதுக்கு யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நிறைய தீமைகள் வரும். அதை தேவன் நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ ஷீபா சொல்லும்போது இந்த பாடுகள் என் வாழ்க்கையை மாற்றினதுன்னு சொன்ன சாட்சி கேட்டிங்களா? அப்போ ஏன் பாடுகள் துன்பங்களை தேவன் அனுமதிக்கிறார்னா, அவருக்கு ஏதோ வேலை இல்லாமல் நம்மளை போட்டு வறுத்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு கோபம் எரிச்சலில் கிடையாது.
நமக்கு வர பாடுகள் துன்பங்கள் எல்லாம் நம்ம கேரக்டர் மாற்ற தான். இயேசுவை போல் நம்ம மாறணும், நம்ம சுபாவங்கள் மாறணும், அதுதான் நோக்கம். சரி, இயேசுவை போல் மாறிட்ட பாடுகளே வராதுன்னு கேட்டால் கண்டிப்பாக வரும், அது வேற பாடுகள். இயேசுவை போல் மாறிட்ட பாடுகளே வராமல் இருக்குமா? அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ பாதி சகிக்கிறோம், முக்கால்வாசி சகிக்க முடியல, இதுவே பாடு. இப்போ 100% சகிக்கிறவங்களாம் மாறிட்டீங்க, உங்களை என்னென்னலாம் வறுத்தெடுப்பாங்க. ஆனால் என்ன ஒரு நிச்சயம், எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம், இது என்ன? அதில் தான் வலது கணத்தில் அறைந்தால் இடது கணத்தையும் திருப்ப கொடு. அது ஈஸியாகிடும். அந்த பாடுகள் என்ன ஆகிடும், கிறிஸ்துவ போல மாறிட்டா பழகிடும். நமக்கு என்ன ஆகிடும், பழகிடும். அது பெருசாகவே தெரியாது, அவ்வளோதான். இப்போ கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு தேவன் பட்சத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தோம். எங்கே இருக்கிறார் தேவன்? பட்சத்தில். அப்போ பட்சத்தில் அப்படின்னா நம்ம சார்பில் தான் தேவன் இருக்கிறார், நம்மளை விட்டு விலகவே இல்லை. இப்படிலாம் கடந்த வாரத்தில் முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு பெரிய ஆதரவு என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம். முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். அதை இப்போ முதலாவது பார்ப்போம். 4 அடுக்கு பாதுகாப்பு. 4 அடுக்கு பாதுகாப்புன்னு புரியுதா? அதாவது அந்த காலத்திலலாம் ஒரு கோட்டைக்குள் போய் அந்த நகரத்தை பிடிக்கணும் அப்படின்னா அந்த கோட்டை சுவரில் பாதுகாப்பு இருக்கிறது தெரியும். ஆனால் அதுக்கு முன்பாக பல அடி தூரத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அந்த கோட்டை சுவர் தாண்டி ஒரு பாதுகாப்பு இருக்கும். இதெல்லாம் கடந்து தான் அந்த ராஜாவை தொடணும். இதுக்கு பேர் தான் 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறது. இதில் பல காலகட்டங்களில் இந்த 4 அடுக்கையும் தாண்டி வீழ்த்திட்டு போயிருக்கிறாங்க எதிரிகள். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற 4 அடுக்கு பாதுகாப்பை மொதல் அடுக்கு பாதுகாப்பையும் டச் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு முன்குறிக்கப்பட்ட நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்னன்னு பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு போவோம். பார்க்கலாமா? வாசிங்க 34ஆம் வசனம், ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவரே. இந்த இடத்துல பாருங்க, யாரெல்லாம் பிதாவாகிய தேவன் முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்ய முடியாது? 33ஆம் வசனத்தில் குற்றஞ்சாட்ட யாராலே முடியாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் யாராலே முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளோ ஸ்பெஷலில் இருக்கிறோம், நம்மளாம் விசேஷமானவங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நமக்கு இந்த பிரபஞ்ச அண்ட சராசரங்கள் உண்டாக்கின பிதாவாகிய தேவன் என்ன செய்துட்டார்னா, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார். ஆக்கினை தீர்ப்புனா என்ன தெரியுமா? நரக தண்டனை இல்லை. நியாய தீர்ப்பு இருக்கு, கண்டிப்பாக நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரு நாள் உண்டு. அது ஒரு நாள் எல்லாரும் போய் நின்று ஆகணும். எபிரேயர் 9:27 ஒரே மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்கணும். எதுக்கு போகணும்? நம்ம கிறிஸ்துவுக்காக இங்கே வாழ்ந்து பாடுகள்லாம் சகிச்சு போகிறோம்ல, இதுக்கு பல ரிவார்டு கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ரிவார்டுகளை வாங்க நியாய தீர்ப்புக்கு போகணும். ஆனால் ஆக்கினை தீர்ப்பு கண்டிப்பாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கிடையாது. நமக்கு என்ன தீர்ப்பு இல்லை? நரக தண்டனை கிடையாது. அதான் ஆக்கினை தீர்ப்பு. ஏன்னா இயேசு நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்? அதை ஏற்றுக்கொண்டு
பாதாளத்துக்கு போய் அவர் அந்த பாடுகள்லாம் சகிச்சதுனால அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படான். ஏன்னா எனக்காக இயேசு ஏற்கனவே பாதாளத்துக்கு போயிட்டார், வேதனை இடத்துக்கு போயிட்டார். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன்னா நான் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. எதம்பி விசுவாசிக்கிறீங்க? அப்போ நமக்கு என்ன தீர்ப்பு இல்லை? ஆக்கினை தீர்ப்பு, நரக தண்டனை கிடையாது. ஒருவேளை இயேசுவை மறுதலிச்சு போனீங்கன்னா உண்டு, விலகி போனீங்கன்னா உண்டு. ஆனால் சாகிற வரைக்கும் ஆண்டவரை மட்டும் விசுவாசித்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. நியாய தீர்ப்பு வேற, ஆக்கினை தீர்ப்பு வேற. சரி, இப்போ நமக்காக 4 அடுக்கு பாதுகாப்பு எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியம். நம்மலாம் எவ்வளோ விசேஷமானவங்க இப்போ தான் உங்களுக்கு புரியும். பல நேரம் சில நேரம் பிரச்சனையில் வீட்டில் இருக்கும்போது நிறைய பேர் புலம்புறது என் காதில் விழுது. நீங்கள் அங்கே புலம்புறது இப்போ என் காதில் விழுது. எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, என் வாழ்க்கை இப்படியே போகுது. புலம்பலன்னு சொல்லுங்க பாப்பா யாராவது. பிரச்சனைனாலே புலம்ப வைக்கும். பிரச்சனை என்ன செய்ய வைக்கும்? புலம்ப வைக்கும். இந்த 4 அடுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் புலம்பல் சீபா சொன்ன மாதிரி துதியாக மாறும். வாயில் என்ன வரும்? ஸ்தோத்திரம், இதற்காகவும் ஸ்தோத்திரம் அப்படின்னு துதியாக மாறும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை ஆண்டு கொடுப்பார். அப்போ முதல் அடுக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்னா, பவுல் எவ்வளோ அழகாக அதை வர்ணிக்கிறார் பாருங்க. 34 வசனம், கிறிஸ்துவே மரித்தவர். அல்லேலூயா. கிறிஸ்துவே மரித்தவர். ஏன் அதை முதல்ல எழுதணும்? இதான் முதல் பாதுகாப்பு நமக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? சட்டப்பூர்வமான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவே மரித்தவர் என்றால் எனக்காக என் இயேசு என்னுடைய மீறுதலக்கரம் பாவத்திற்கான அபராதத்தை, பெனால்ட்டியை செலுத்திவிட்டார். கிறிஸ்துவே மரித்தார்னு என்ன அர்த்தம்? என்னுடைய அபராதத்தை, பெனால்ட்டியை, என்னுடைய தண்டனைக்குரிய காரியத்தை என் இயேசு கொடுத்து தீர்த்து விட்டார். அதனால் நமக்கு என்ன பாதுகாப்பு? முதல் பாதுகாப்பு நரக தண்டனையிலிருந்து விடுதலை. கன்ஃபார்மா? முதல் அடுக்கு என்ன? நமக்கு நரக தண்டனை இல்லை. இதான் முதல் அடுக்கு பாதுகாப்பு. நரக தண்டனை இல்லை. ஏன்னா இயேசு எனக்காக மரிச்சிட்டார். அதோடு நிறுத்தினா பரவாயில்ல. அடுத்த அடுக்கு சொல்றார் பாருங்க, அவரே உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார், எழுந்தும் இருக்கிறவர். இதான் 2வது அடுக்கு. இயேசுவை எனக்காக எழுந்தும் இருக்கிறவர். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? யாராவது சொல்லுங்க பாப்போம். மரித்தார், புரியுதா? நம்முடைய அபராதத்தை, பெனால்ட்டியை கட்டுறார். அதான் மரணம். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? ஏன் இயேசு உயிர்த்தெழுந்தார்? போன வாரங்களில் செய்தியெல்லாம் மறுபடியும் தியானிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் வரும். உயிர்த்தெழுதனா என்னன்னு எடுத்தேன். உயிர்த்தெழுதல் என்பது சான்றளித்தல்னு எடுத்தேன். என்ன சான்று, என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது? இயேசு செலுத்திய அந்த அபராத தொகையை பிதா ஏற்றுக்கொண்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். இதை அக்செப்டட்னு. அல்லேலூயா. அப்ப பிதா கொடுத்த ஒரு சான்றிதழ், ஒரு சர்டிஃபிகேட் தான் இயேசுடைய உயிர்த்தெழுதல். நமக்காக அவர் மரணத்தில் கட்டின பெனால்ட்டியை பிதா அங்கீகரித்து நமக்கு ஒரு சலான் கொடுத்துட்டார். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அப்போ நமக்கு என்ன ஒரு தைரியம்? பெனால்ட்டி கட்டிட்டாருன்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்கு என்ன அத்தாட்சின்னு கேட்குறோம்ல, அந்த அத்தாட்சி தான் இயேசுவோட உயிர்த்தெழுதல். அவர் மரித்தவராகவே இருந்தால், கல்லறை விட்டு வெளியே வராமலே இருந்திருந்தா, கண்டிப்பாக பவுல் எழுதுகிறார் 1 Corinthians 15, இயேசு மாத்திரம் உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் விருதா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே வேஸ்ட்ன்றார்.
இப்போ இயேசு உயிர் தெழுந்ததுனால எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? ஒரு பெரிய நம்பிக்கை. அதுதான் 2வது பாட்டுக்கு பாதுகாப்பு. இதில் என்ன நமக்குரிய வாக்குத்தத்தம் பாதுகாப்புன்னா என்ன தெரியுமா? அந்த செலான் கொடுக்கப்பட்டதுனால இந்த 2வது அடுக்கு பாதுகாப்பில் நமக்கு என்ன நிச்சயம் தெரியுமா? பரிசுத்தமுள்ள நீதியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்வது நிச்சயம். அல்லேலூயா. 2வது அடுக்கு என்ன சொல்லுகிறது? நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, நீ நீதி உள்ளவனா வாழ முடியும், பரிசுத்தம் உள்ளவனா வாழ முடியும். அது நிச்சயம்ன்றார். நோ டவுட். நேற்று கூட கிளாஸில் பாலபிரதர் கேட்டார், நம்ம இப்படி மாறுமா? நேற்று ரொம்ப சபையை குறித்த ஒரு ஆழமான சத்தியத்தை நேற்று பிடிஹெச் கிளாஸில் பார்த்தோம். அப்போ நான் சொன்னேன், பேதுரு, மீன் பிடிக்கிற பேதுரு எதுக்கு கத்தி வச்சிருந்தான்? மல்குஸ் காதை அறுக்கிறதுக்கா? அவருக்கு பழக்கமே மீன் காதை வெட்டுறதான். அந்த பழக்கத்தில் தான் மல்குஸ் காதை வெட்டிட்டார். மீன் செதில் இருக்குல்ல, அதை வெட்டுறதுக்கு தான் என்ன வச்சிருப்பாங்க மீனவர்கள்? கத்தி. மனுஷன் மீன் காதை வெட்டி 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 பழக்கத்தில் பட்டயத்தை எடுத்தோன்னு மல்குஸ் காதை போட்டார். ஏன்பா மனுஷனை பிடிக்க சொன்னால் மனுஷனை மீன் மாதிரி காதை வெட்டுற? அவ்வளோ ஒரு முரட்டாட்டமான ரொம்ப கோபம் நிறைந்த நபர் தான் பேதுரு. அந்த பேதுரு மாறல, அந்த பேதுரு ஊழியம் செய்யலை, அந்த பேதுரு இன்னைக்கு பரிசுத்த பேதுரு நம்ம அழைக்கல, புனித ராயப்பர் ரோமன் கேத்தலிகள் அழைக்கல. எப்படி மாறினார் அவர்? சரி, பவுல் எடுத்துக்கோங்க. சபையை அடித்து, சபைக்கு போகிறவங்களெல்லாம் பிடிச்சு அடித்து ஜெயிலில் போட்டு வாதம் எவ்வளோ வேதனைப்படுத்த முடியுமோ படுத்தினவர். அந்த பவுல் மாறல. அப்போ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரவங்களாம் உங்களை நம்பி வராதிங்க, உங்களை முன்குறித்தவரை நம்பி வாங்க. அல்லேலூயா. உங்களை முன்னறிந்தவர், முன்குறிச்சவருக்கு தெரியும் நம்மளை எப்படி மாற்ற முடியும்னு. புரியுதா? யாராவது சொன்னா அந்த சபைக்கு போன என்ன மாறிட்ட? நானா மாற முடியாது, என் தேவன் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் மாறணும்னு நமக்குள்ள என்ன வரணும்? வாஞ்சை, விருப்பம் வரணும். அப்போதான் தேவன் அதுக்குரிய சூழ்நிலைகளை அனுமதித்து மாற்ற முடியும். சிலலாம் எப்படின்னா, சபைக்கு வரதே ஏதோ கடமைக்காக போகணுமே அப்படின்னு வரவங்களாம் கண்டிப்பாக சொல்கிறேன், மாறவே முடியாது. வாஞ்சையுள்ள ஆத்துமாக்கள் தான் திருப்தி ஆகும். நான் இயேசுவை போல் மாறணும், அவருடைய கேரக்டர் எனக்குள்ளே வரணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். இது எத்தனாவது அடுக்கு? 2வது அடுக்கு பாதுகாப்பு. 3வது அடுக்கு இன்னும் பாருங்கள், நமக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பாருங்கள். அவர் யார்? இயேசுவே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். 3வது அடுக்கு என்ன? இயேசு மரித்தார், 2வது உயிர் தெழுந்தார், அதோடு முடிச்சுட்டு என் கடமை முடிச்சிருச்சுன்னு சொல்லலை. பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஏன் அங்கே போய் உட்கார்ந்தார்? ஏன் அங்கே போய் உட்கார்ந்தார்? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிதா சொல்றார், என் வலது பாரிசத்தை வந்து உட்காரும், சகல அதிகாரங்களையும் உமக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. இயேசு அதிகாரத்தின் உச்சியில நமக்காக ஜெயித்தவராய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஓட்டு போடுறவங்க ஜெயிச்சிட்டாலே அவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவங்க ஜெயிச்சு போய் சீட்டில் உட்காந்ததுன்னு நமக்கு என்ன? டெய்லி ஃபோன் பண்ணுவாங்களா? விசாரிப்பாங்களா? உங்கள் தேவைகள் என்னன்னு கேட்பாங்களா? பொதுவாக தான் சந்திப்பாங்க. ஆனால் இவர் எப்படி தெரியுமா? மேலே போய் உட்கார்ந்ததில் தனிப்பட்ட சொல்லி ஒவ்வொருவருக்காக அவர் யோசிச்சு காட்டுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர்.
அப்போ எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாரும் மறக்கலாம், பிதாவின் வலது பார்சல் போய் உட்கார்ந்தவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் நம் நினைவாகவே இருக்கிறார். இது என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அந்த என்னது ஒரு விதமான ஒரு கில்ட்டி, ஒரு தனிமை என்கிற உணர்வு, யாரும் இல்லை, அதெல்லாம் வரவே வராது. எனக்காக ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. யார் என்னை நேசிக்கலைனாலும், என் பக்கத்தில் இல்லைன்னாலும், எனக்காக பரலோகத்தில் ஒருத்தர் இருக்கிறார். இந்த தைரியம்தான் தாவீதுக்கு எப்படி ஒரு தைரியத்தை கொடுத்ததுன்னா, அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவராலே ஒரு மதிலையே நான் தாண்டும். இனி இயேசு அந்த காலத்திலேயே தாவீதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய விசுவாசம் இருக்குன்னா நம்ம அதை விட எப்படி சொல்லணும்? ஆனால் நம்ம காத்து போன பலூன் மாதிரி, புஷ்வான மாதிரி அடிக்கடி என்ன ஆகிடுறோம், இங்கெல்லாம் அப்படியே காற்று அடிக்கிறேன் நான், அப்படியே பலூன் ஏறுது, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எங்கேயாவது ஓட்ட விழுந்துருது, வாசல் தாண்டோன்னு காற்று போயிடுது. இல்லை, முதல்ல பஞ்சர் ஆக்கிறவனை தூக்கி துரத்தி விடுங்க. எவன் பஞ்சராக்க வரானா அந்த பிசாசு அப்பாலை போ சாத்தானின்னு சொல்ல பழகுங்க. ரெடியாக நிற்கிறான் வெளியே குண்டூசியோட. இங்கே ஆவியாளர் கஷ்டப்பட்டு வசனத்தை அனுப்பி உங்களை நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா காற்றடிச்சு வரும்போது இப்படி வந்தோம், சொங்கி மாதிரி அப்படி சொல்லுவாங்கள்ல. இப்போ எப்படி போகிறோம் தெரியுமா? பைல்வான் மாதிரி. ஆனால் இறங்கி படிக்கட்டுகளை தாண்டதுக்குள்ளார மறுபடியும் எப்படி ஆயிரும்? அப்போ இந்த வாரம் முழுவதும் புலம்பல் தான். எது நடந்தாலும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அப்போ பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்த இயேசு சும்மா இருப்பாரா? அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அதிகாரமும் உடையவராக இருக்கிறாரா இல்லையா? இப்போ அவர் சகல அதிகாரங்களுக்கும் உச்சியில் இருக்கிறதுனால இந்த உலக அதிகாரங்களுக்கு மேலாக உங்களை என்னை பாதுகாக்க முடியுமா முடியாதா? உலக அதிகாரம் யார் கையில் இருக்கு? பிசாசு கையில் இருக்கு. இப்போ மேலான அதிகாரத்தில் உட்கார்ந்த இயேசு யோபு காலத்திலே சொன்னார். பிசாசு போய் சொல்றான், ஆண்டவரே நீர் அவனுடைய பாதுகாக்கிற. இயேசுன்னு மறிக்கல, உயிர். ஆனால் யோபுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன்னா, பிதாவின் வலது பார்சத்தில் உச்சியில் உட்கார்ந்துருக்கிற இயேசு என்ன தெரியுமா சொல்ற? உன்னை தொட்டா அவன் என் கண்மணியை தொடுறான். கண்ணை இமை காப்பது போல் நான் உன்னை காக்கிறேன்றார். இதை விட வேற என்ன கேரண்டி வேணும்? காலையில் விழுந்த கையில் மட்டும்தான் அடி, வேறு எந்த ஒரு ஃபோன் அங்கே போய் விழுந்தது, இந்த சைடு மாட்டியிருந்த பேக்கு இப்படி வந்து விழுந்த கிடக்கு, ஒன்றும் எந்த ஒரு பாதிப்போ நஷ்டமோ இல்லை. வலி இருந்தது, அவ்வளோ ப்ளீடிங், ரத்தம் வருது, அவ்வளோ வலி, கை நல்லா பெருசாக வீங்கிருச்சு. இருந்தாலும் அங்கே போய் நின்று 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை அந்த வலியை பொறுத்துக்கிட்டே நான் பேசுகிறேன். அது வரைக்கும் தெய்வ பலன் என் கூட இருக்க நல்லா உணர்றேன். விழுந்ததுக்கு மயக்கம் வந்துருச்சு, அப்படி விழுந்த நான். ஆனாலும் கர்த்தர் என்னை தாங்குகிறத காலையில் நல்லா உணர்ந்தேன். அப்போ இதுலேருந்து என்ன ஆகுது? நமக்கு பிரச்சனையே வராதுன்னு பைபிள் சொல்லலை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, ஆனால் அதன் நடுவில் நான் இருந்து உங்களை காப்பேன். பாஸ்டருக்கே இப்படியா அப்படிலான்னு யோசிக்காதீங்க. நிறைய பேர் மைண்டில் ஓடுது, மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அவன் யாரை வேணாலும் என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு இடரில் உண்டு பண்ணுவான். ஆனாலும் அதில் கத்த நின்று காக்கிறார் பாருங்க. அங்கே தான் மூஞ்சியில் சாணி எடுத்து அடித்த மாதிரி, கறியெல்லாம் கிடையாது. ஆண்டர் என்ன பண்ணுறார்? மூஞ்சியில் விழுந்தோன்னு சிரித்த பல்லாருன்னு அடிச்சிட்டார் மூஞ்சியில். எப்படி சொல்கிறேன்னா, அந்த வலியை கூட தாங்கிட்டு ஊழியம் செஞ்ச அவன் என்ன ஊழியத்தை தடுக்கணும்? இன்னைக்கு சத்தியம் போகக்கூடாது. ஆனால் மக்கள் சொல்கிறாங்க, என்ன பாஸ்டர் எப்படி நீங்கள் இதெல்லாம் காட்டிக்காமல் பேசுனீங்க?
பிசாசு வைக்கப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற பாதுகாப்புக்காக சொல்கிறேன், என்ன மேன்மைப்படுத்தல, தேவன் கொடுக்குற பாதுகாப்பு. 5 வருஷமாக அங்கிட்டு தான் போகிறேன் அந்த சபைக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லையே. இன்றைக்கி நடக்குது. இந்த சத்தியங்கள் ஜனங்களுக்கு போகக்கூடாது என்பதில் பிசாசு என்னவா இருக்கிறான். இப்போ கடந்த 2-3 வாரங்கள் எவ்வளோ விடுதலை எல்லாருக்கும் சத்தியத்தை கேட்க கேட்க எவ்வளோ பெரிய மாற்றம். இது பிசாசு பிடிக்குமா? உலகத்தின் அதிபதிக்கு பிடிக்குமா? அப்போ எங்கே கையை வச்சா, எங்கே தடையை கொண்டு வந்தால், எங்கே மடையை போட்டு அடைச்சா தண்ணி வராமல் தடுக்கலாம். எனக்கா பண்ணுங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் எடுத்திருக்கிற இந்த வேலை, இந்த ஊழியம், இந்த சவால், நேற்று சொன்னேன். இதனால தான் இதை வந்தவங்களுக்கு தெரியும், 1,00,000 பேருக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்லிட்டு தான் மறிப்பேன். இது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சொல்லுங்க. நேற்று சவால் விட்டு சொன்னேன், நேற்று கிளாஸில். அப்போ அவன் என்ன சிரிச்சுக்கிட்டா இருப்பான். 1,00,000 பேரை நாளைக்கே உனக்கு வைக்கிறேன் பார். 100 பேருக்காவது நீ சொல்ல முடியுமா? முதல்ல சொல்ல வச்சாரே தேவன். அப்போ நம்முடைய பாதுகாப்பு அவர் தான். நம்மக்கிட்ட என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளை பாதுகாக்காது, தேவன் தான். தேவன் நமது அடைக்கலமும் கோட்டையும் அரணுமாகிறார். அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணாலும் நம் தேவன் நம்மை பாதுகாப்பார். கடைசியாக 4வது அடுக்கு, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஏன் போய் வலது பார்சல் உட்கார்ந்தாருன்னு பார்த்தோம். சகல அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். அதனால் இன்றைக்கி உலகத்தின் அதிபதியின் அதிகாரம் நமக்கு விரோதமாக இவன் கொண்டு வந்தாலும் ஆண்டதை முறியடிக்கிறார். 4வது அடுக்கு, வலது பாரிசத்தில் உட்கார்ந்த இயேசு சும்மா இல்லை, உங்களுக்காக எனக்காக பரிந்து ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். இன்னொரு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்காக பரலோகத்தில் ஒரு அட்வொகேட்டா, நமக்காக பரலோகத்தில் நம் சார்பில். ஷீபாவுக்கு ஒரு அட்வொகேட் தேவையில்லை, இயேசுவே பரலோகத்தில் ஒரு அட்வொகேட். நம் சார்பில் வாதாடுகிற வழக்கறிஞர். பரலோகத்தில் ஒரு வழக்கறிஞரா, பூமியில் ஒரு வழக்கறிஞரா? யாரு? ஆவியானவர். நமக்கு 2 அட்வொகேட்டுங்க. இந்த 2 அட்வொகேட்டை தாண்டியா பிசாசு நமக்கு ஏதாவது செய்ய போகிறோம்? சொல்லுங்க. ஏன் பயம்? பயம் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, தைரியம்தான் வாழ்க்கை. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும், அப்படிப்பட்ட ஆவியை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்கு எடுத்தாலும் பயம். ஏதாவது ஒன்று நடந்துட்டா, ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டா, ஒரு ஃபோன் வந்துட்டா உடனே பற்றும். இனிமேல் நில்லுங்க. இப்படி என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் பின்னிட்டு ஓடுவார். எனக்கு விரோதமாக வருகிற யோர்தான் நதி பின்னிட்டு ஓடும், செங்கடல் 2ஆய் பிளக்கும். அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன். அந்த விசுவாசம், தைரியம்தான் உங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுமே ஒழிய, இப்போல்லாம் ஜெனி சொன்ன மாதிரி 1000 பேசிட்டவங்க, கர்த்தரை முன்னாடி வச்சு வந்தால் வழி திறக்குமா திறக்காதா? உடனே பயம். ஐயோ வேலை என்னாகிறது, படிப்பு என்னாகிறது. உண்மையாக அந்த பெற்றோருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எவ்வளோ தைரியம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கலாம் வா, அவரை பேசிக்கலாம் வாம்மா. எத்தனை பெற்றோர் இப்படி தைரியம் கொடுக்க முடியும்? பயந்தாலும் பெற்றோர் முதல்ல பயந்துரும். ஆனால் பெற்றோர் கர்த்தருக்குள் விசுவாசத்தில் இருக்கும் போது அந்த தைரியம் வரும். கர்த்தர் மேல் பாரத்தை பார்த்துக்கொள்வோம். எல்லாரும் மாற வேண்டிய சூழ்நிலை தான். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார். புரியுதா? நம்ம எங்கே வீக்காக இருக்கிறோம், எங்கே மைனஸ், எங்கே ப்ளஸ்ன்னு காட்டுறார். 2மே நம்மகிட்ட இருக்கு. ஆனால் எல்லா மைனஸையும் ப்ளஸ் ஆக்குகிற வல்லமை சிலுவைக்கு உண்டு. ஏன் சிலுவை ப்ளஸ் அடையாளம்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை மைனஸையும் இயேசு சிலுவையில் ப்ளஸ் ஆக்கிட்டார். இனி பிசாசால் அந்த கோட்டை அழிக்கவே முடியாது. மறுபடியும் என் வாழ்க்கையில் மைனஸ் வரவே முடியாது. அப்போ
நமக்காக அவர் வழக்காடுறதுனால என்ன நமக்கு பாதுகாப்பு தெரியுமா? பிசாசு போய் நம்மளை குறித்து ஏதாவது குற்றம் சாட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேலையை அதான். வெளிப்படுத்தல இருக்குல்ல, சகோதரர் பேரில் அவன் குற்றம் சாட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், பிதா அங்கே அவன் மூஞ்சில கரிய பூசுவார். அல்லேலூயா. அவன் குற்றச்சாட்டை எடுத்துக்கொள்வார்னு நினைக்கிறீங்களா? இயேசு சொல்கிறத கேட்பாரா, பிசாசு சொல்கிறத கேட்பாரா? இயேசு சொல்கிறதான் கேட்பார். அப்போ நமக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? நமக்காக இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், பிதாவின் வலது பார்சல் உட்கார்ந்திருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது அத்தனையும் ஏன் பவுல் எழுதினார்னா, இதை மீறி தான் உங்களை என்னையும் பிசாசு தொட முடியும். இது மீறி அவனால் செய்ய முடியுமா? இயேசோட மரணத்திலே தோற்று போயிட்டான், உயிர்த்தெழுதலையும் தோற்று போயிட்டான். பிதாவின் வலது பார்சல் உட்கார்ந்த அந்த அதிகாரத்தை அவனால் தொடவே முடியாது. இப்போ இயேசு அட்வொகேட்டாக பிதாவின் வலது பார்சல் வாதாடும் போது பிதா அவர் பேச்சை தான் கேட்பார். அங்கேயும் ஃபெயிலியர். ஆக மொத்தம் நம்முடைய எதிராளி தோற்கடிக்கப்பட்டவன், தோற்றுக்கொண்டே இருப்பவன். நீங்களும் நானும் தான் ஜெயிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. காரணம் இயேசு ஜெய கிறிஸ்து. அவர் நம்ம முன்பாக செல்கிறார், நம்மை நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.